ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் 181 ருபீஸில் 1 kg சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்ற வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த பவுடரை வச்சு எங்கள் வீட்டு குட்டிக்கு சத்து மாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். மித்து, உனக்கு இந்த சத்து மாவு கஞ்சி பிடிச்சிருக்கா? இந்த சத்து மாவு கஞ்சியை குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். நம்ம அப்படி கொடுக்கும்போது அவங்க கால் எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், சீக்கிரமாக நடையும் பழகுவாங்க. எப்படி அந்த கஞ்சியை நான் காய்ச்சி கொடுக்குறேன்றதை பார்க்கலாம். இப்போ என் பையனுக்கு 3 வயசுன்றனால நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பால், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரம் வெந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகும். இது 8 மாதத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஹெவியானதாக இருக்குது. உளுந்து, கருப்பு கவுனி அரிசி, சிவப்பரிசி இதெல்லாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஹெவி குழந்தைங்களுக்கு. இப்போ 1 வயசுக்கு மேலேனா கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகும். 8 மாதத்துலேருந்தே கொடுக்கறதுனால கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொடுங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். நம்ம 1 கிளாஸ் பால் கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு வயிறு திம்முன்னு இருக்கும். ஆனால் ஒரு யூரின் போயிட்டாங்கன்னா அது வயிறு காலி ஆயிரும். குழந்தைங்க திருப்பி அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பால், சத்து மாவு இது எல்லாம் சேர்த்து ஒன்றா கொடுக்கும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களும் ஒரு 3 hours நல்லா தூங்குவாங்க. நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக சுகர் கொடுத்து அந்த டேஸ்ட்டை பழகிட்டிங்கன்னா அதுக்கே அவங்க பழகிடுவாங்க. கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி சேர்த்துக்கோங்க. இதில் சூடாக இருக்கனால ஊற்றினோடனே நெய் உருகிரும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.